பாருங்கள், சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக நிறைய மசாலெலாம் போடாமல் அருமையான ஒரு புதினா சாதம் செஞ்சுருக்கோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா நிறைய இல்லாதனால நமக்கு வந்து ரொம்ப தும்முனெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் பாட் ரெசிபியாக செய்யும் போது லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், அரிசி வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ அளவுக்கு அரிசி இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், புதினா ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக இதுலேயே பார்த்திங்கன்னா 2 கட்டி அளவுக்கு பூண்டு, நல்ல ஒரு கை நல்ல நிறச்ச மாதிரி ஒரு கட்டு. அதாவது இதோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1/2 கட்டு அளவுக்கு புதினா. இதில் கொஞ்சம் எடுத்து கொத்தமல்லி இலையும் போட்டுக்குவோம். நல்ல மணமாக இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை கொடுப்போம். அதுக்காக காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். புதினா சாதம் செய்யறதுக்கு நான் கடலை எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக 2 பீஸ் அளவுக்கு பட்டை, 4 ஏலக்காய், அன்னாச்சி முக்கில் 2 பீஸ் அளவுக்கு இதை போட்டுக்குவோம். 4 கிராம்பு எடுத்துக்குவோம். ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதுலேயே ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். லேசாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்குவோம். பாருங்கள், இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் வெறும் புதினா சாதம் அப்படின்னா நமக்கு வந்து வெறும் பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு வரும். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்கள், புதினா வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம், அரிசியை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நிறைய தக்காளி போட்டோன்னா இந்த புதினா சாதத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் வடிச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். அப்போ நமக்கு அந்த கரெக்டான புளிப்பு சுவையும் இதில் வந்துடும். பாருங்க, இப்போ புழுங்கல் அரிசி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாயே போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி. பாருங்கள், இப்போ குக்கர் மூடிடலாம். பாருங்கள், இப்போ வெயிட் போட்டாச்சு. இப்போ 2 விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள்.
இப்படி இருக்கும்போது நல்லா மெத்துன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மசாலாலாம் போடாமல் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நல்ல ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்படி இல்லைன்னா ஒரு அப்பளம், அப்படி இல்லைன்னா ஊறுகாய், எதுவுமே இல்லைன்னா தயிர் வெங்காயம் வச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.